அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு அங்கக இடுபொருட்கள் மூலம் லாபகரமான தென்னை பராமரிப்பு என்பது தொடர்பான தகவல் வழங்க கேட்டோம். வழங்கியவர் திரு எஸ் சிவகுமார், நெட்சர்ஃப் ப்ராடக்ட்ஸ், கோயம்புத்தூர். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு காஜா நஜிமுதீன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். திரு காஜா நஜிமுதீன் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடி பகுதியை சார்ந்தவர். சார் பிளீஸ். சார், இன்று உங்களுடைய விரிவுரை மிக தெளிவாக இருந்தது. விவசாயிகளுக்கு மிகவும் ஒரு அனுகூலமான இடுபொருள்களை நீங்கள் விநியோகித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால இப்ப மார்க்கெட்ல உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமா வந்துகிட்டே இருக்கு. அக்ரி இன்புட்ஸ் சப்ளை. இதுல நீங்க எப்படி அந்த காம்படிட்டர்ஸை டேக்கிள் பண்றீங்க? பிறகு ஃபார்மர்ஸுடைய ரெஸ்பான்ஸ். ஏன்னா நிறைய ப்ராடக்ட் வந்தது, ஏகப்பட்ட கம்பெனிஸ். அதனால இதுல ஃபார்மர் இதைத்தான் செலக்ட் பண்ணணும், இதுல இருக்கு, இதுலதான் எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி அவன் அதை வாங்கி அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணும் பொழுது அதுல இதுவரைக்கும் அவன் மெனி இன்புட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பான். ஆனா இந்த பர்டிகுலர் இன்புட்ஸ்னால எனக்கு விளைச்சல் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பத்தி நீங்க அநேகமாக ஒரு புள்ளி விவரங்கள் உங்கள்கிட்ட இருக்கும். அத கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல உங்க ப்ராடக்டை வச்சு வேற இதுவரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஈல்டு கிடைச்சதில்லை, இந்த மாதிரி நோய் தீர்ந்ததில்லை, இந்த மாதிரி பூச்சி கண்ட்ரோல் இருந்ததில்லை, உங்களுடைய ப்ராடக்ட் மட்டும்தான் இருந்தது. நானும் எத்தனையோ முறை ட்ரை பண்ண, ஒண்ணு இதுல இதுலதான் எனக்கு இருந்ததுங்கிற மாதிரி ஒரு புள்ளி வரம் நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவருடைய பேருக்கு கூட சொன்னால் நல்லதான். அந்த விவசாயி இந்த ஊரை சேர்த்தவர், அவர் இதை உபயோகிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது ஒரு காம்பாக்ட் பிளாக் டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி, ஒரு பெருவிளக்க பண்ணைன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு பண்ணையில நீங்க பண்ணி ஒரு ஃபார்மர்ஸ் டே கொண்டாடி ஏதாவது உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்ல முடியும்? சொல்றேன் சார். ரொம்ப நன்றிங்க. அது எல்லாத்துக்கும் தேவையான தகவல் தான் சார். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சார், இன்னைக்கு பயோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய வந்துருச்சுங்க. இன்னைக்கு கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்றாங்க, அதை நோக்கி மக்களும் மூவ் ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்துருச்சு. ஸோ அந்த டிஃபரன்சியேஷன் பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். சில ஃபார்மர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா நம்ம கம்பெனியோட ப்ரொஃபைல், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இயர்ஸ் 24 இயர்ஸ் இருக்கிறாங்க. ரெண்டாவது மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி, இது ரெண்டும் தான் விஷயம். கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னா ஏசியாஸ் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரருங்க. இன்னைக்கு பயோ ப்ராடக்ட்ஸ்ல ஏசியாஸ் லார்ஜஸ்ட் அஜய் பயோடெக்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்ல நம்ம தெரியும். ஸோ அதை நம்ம சொல்றோம். ரெண்டாவது கேப்பபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா ஓன் R&D வச்சிருக்காங்க. ஸோ ஒரு வைரஸ் ஹேண்டிலுக்கு டெஸ்டிங் கிட் கண்டுபிடிக்கிற ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க வைரஸுக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டெக்னாலஜிக்கலா பாத்தீங்கன்னா சாயில் டெஸ்டிங் கிட் கண்டுபிடிச்சு அதை சேல் பண்ற கெப்பாசிட்டியும் வச்சிருக்காங்க. ஸோ அதனால கேப்பபிலிட்டி ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த கம்பேரிட்டிவ்லி இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற பயோ ப்ராடக்ட்ஸுக்கும் நம்ம ப்ராடக்ட்ஸுக்கும் என்டையர் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டை டீகம்போஸ் பண்ண வச்சு டீகம்போஸ் பண்ணி அதை பாத்தீங்கன்னா ஒரு பயோ இன்புட்ஸா சில கம்பெனிஸ் பண்றாங்க. அது அப்புறம் பாக்டீரியாஸ், செலக்ஷன் ஆஃப் பாக்டீரியா. இப்ப நமக்கு இருக்கிற பாக்டீரியா எல்லாமே பேட்டர்ன்டு பாக்டீரியாங்க. அந்த பாக்டீரியாஸ் பாத்தீங்கன்னா நெட்சர்ஃப் மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுங்கிறது பேட்டர்ன்ஸ் இருக்குது. சிலதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ரைசோபியம், அசட்டோபாக்டர், பாஸ்போபாக்டீரியா, ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ், டிஃபரெண்ட் டைப். இப்போ எக்ஸாம்பிள் டிசீஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா பெசிலஸ் சிரஸ்ங்கிறது நம்மளுக்கு பேட்டன்ட்டுங்க. அதோட ஃபார்முலேஷன் என்டையர்லி டிஃபரெண்ட்டுங்க. மார்க்கெட்ல டிசீஸ்க்குன்னு இருக்கிற பாக்டீரியாஸ் பாத்தீங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ், வேம்ப், இந்த டைப் ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்கு. நம்மளது பாத்தீங்கன்னா ஒரே பாக்டீரியா ஃபங்கல் அண்ட் பாக்டீரியல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். ரெண்டாவது ஸ்ப்ரே அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா கவரேஜ் உங்களுக்கு இருக்கனால டிசீஸ் அட்டாக் ஆகாத வந்தாலும் சரி பண்ணி கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ என்டையர்லி டிஃபரெண்ட் இருக்கு. ரெண்டாவது பாக்டீரியல் லோடு நம்மளுக்கு 10^12 காலனி ஃபார்மிங்ல இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா 2x10^10 இருக்கு, இல்ல 1x10^8, அதுக்கு மேல கிடையாது. நம்மளுக்கு 1x10^12 பாக்டீரியா இருக்கு. ஸோ இதை ஃபார்மர்ஸ்க்கு நாங்க ஜூம் மீட்டிங்ஸ் மூலம் எஜுகேட் பண்ணிருக்கோம். நிறைய ரிசல்ட் எடுத்துட்டோம் சார்.
நான் ரிசல்ட் வீடியோஸ் நம்ம குரூப்லயே நான் இப்போ சிலது கோகோனட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் ஷேர் பண்றேங்க. நிறைய ரிசல்ட் வீடியோஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஓடந்துறை சண்முகம் சார்ன்னு சொல்லிட்டு இந்தியாஸ் நம்பர் 1 பஞ்சாயத்து தலைவருங்க. அவரோட ஃபீல்டுல வந்து பனானாக்கும் கோகோனட்டுக்கும் அரிக்கனட்டுக்கும் இப்போ ரிசல்ட் எடுக்கணும். எக்ஸலன்ட் ரிசல்ட். அவரே பேட்டி கொடுத்திருந்தார். அது இதுன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அவர் என்ன இன்புட்ஸ் கொடுத்தாரு, என்ன மெயின்டைன் பண்ணாருங்கிறது இன்புட்ஸ் கொடுக்க நிறைய ரிசல்ட் இருக்குங்க. கோகோனட்டோடதுமே ஏகப்பட்ட ரிசல்ட் எடுத்திருக்கோம். ஸோ அதை நான் குரூப்ல ஷேர் பண்றேன் சார். அது ஏகப்பட்ட. அப்புறம் புள்ளி விவரம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட ப்ராடக்ட்ஸ் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 15 மில்லியன் பீப்புள் இது வரைக்கும் நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அதுல எக்ஸ்பெஷலி ஃபார்மர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 லாக் ஃபார்மர்ஸ் அக்ராஸ் இந்தியாவில வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட வெப்சைட்லயே வந்து அந்த ஃபார்மர்ஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துருக்கும். அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் அதுலயே நம்ம பாத்துக்கலாம். இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்ல எடுத்த ரிசல்ட் வீடியோஸ் அண்ட் ஃபீட்பேக் வித் நம்பரோட நான் குரூப்ல ஷேர் பண்றேன் சார். தேங்க்யூ சார். இருந்தாலும் உங்களுடைய ப்ராடக்ட வந்து ஒரு ப்ராமினெண்டா தமிழ்நாடு, இப்ப தமிழ்நாட்டுல நான் இது இப்பதான் கேள்விப்படுறேன் உங்க கம்பெனியில. ஏன்னா நான் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ரிட்டையர்டு. இருந்தாலும் அந்த ஒரு ப்ராமினென்ட் ப்ராடக்ட்ங்கிற மாதிரி இது வரைக்கும் இல்லை. அதான் நீங்க கொஞ்சம் உங்க கம்பெனியை கொஞ்சம் ஹைலைட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால விவசாயிகளுக்கும் பலம். கண்டிப்பாங்க சார். நாங்க வந்து ட்ரைனிங்ஸ், மீட்டிங்ஸ் இந்த மாதிரி வந்து பேசிக்கலாவே வந்து நாங்க ரெகுலரா இப்ப கொடுத்துட்டு இருக்கோம். ரெகுலராகவே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் ஹவுஸ் மீட்டிங்ஸ், ஹோம் மீட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இது என்ன அப்படின்னா கம்பெனி வந்து மார்க்கெட்டிங் கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட பாலிசியா தான் என்ன பண்றாங்கன்னா ஃபார்மர் ரிசல்ட் எடுத்து இன்னொரு ஃபார்மர் அது மூலியமா வாங்குறதா கம்பெனியோட குரோத்தே இருக்குது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் தி இயர் 150% குரோத்ல தான் கம்பெனி இருந்துட்டு இருக்குது. ஸோ அதனால மேஜரா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செல்லிங் மெத்தட் வந்து டைரக்டா வந்து கம்பெனி ஃபார்மருக்கே பில் பண்ணி கொடுத்துரும். டைரக்ட் செல்லிங் மெத்தட். ஸோ இப்போ ஒரு ஃபார்மர் வேணும்னா டைரக்டா கம்பெனிக்கோ இல்ல கம்பெனியில் இருக்க கம்பெனியோட ஸ்டாக் பாயிண்ட்டுக்கு ஃபார்மர் டைரக்டா பேமெண்ட் பண்ணி இது வாங்கிக்கலாம். ஸோ அந்த மெத்தட் தான் அவங்க கம்பெனி ஃபாலோ பண்ணிருக்கனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டெப்தா தெரிய மாட்டேங்குது. வேற விளம்பரம் எல்லாம் பண்ணா இன்னைக்கு ஒரே நாள்ல ரீச் ஆயிடும். ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாமே வந்து ஆன்லைன் பர்ச்சேசிங் மெத்தட்ல தான் கம்பெனி ஃபாலோ பண்றாங்க. நாங்களும் வந்து நிறைய மீட்டிங்ஸ் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதான் சார், கேவிகேல இருக்கல, கிருஷி விஞ்ஞான் கேந்திரா. ஆமாங்க சார். ஆமாங்க. அவங்க ட்ரைனிங் பல இடங்கள்ல நடத்துறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல கேவிகே இருக்கு, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கேவி இருக்கு. பிரைவேட்ல வந்து கேவிகே ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க அதே மாதிரி ஒரு கேவிகே எடுத்து ஸ்பான்சர் பண்ணி ட்ரைனிங் போகும்போது கொஞ்சம் இதே மாதிரி வில்லேஜ் மீட்டிங் எல்லாம் போட்டு கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க சார். கேவிகே கொஞ்சம் யூஸ் பண்ணா நல்லது. கண்டிப்பாங்க சார். கண்டிப்பாங்க. எப்படி ஈல்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம நோக்கம் அதுதான். கம்பெனி ப்ராடக்ட் இன்க்ரீஸ் த ஈல்ட் அண்ட் இன்க்ரீஸ் த இன்கம் ஆஃப் த ஃபார்மர். கண்டிப்பாங்க சார். அதுல வந்து உங்களுடைய பார்ட்டிசிபேஷனை உங்களுக்கு நீங்க வந்து கேவிகே மூலம் சொன்னீங்கன்னா விவசாயிகள் வந்து ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா சார். இப்ப ஆக்சுவலா வந்து நம்ம கம்பெனி வந்து இப்போ சிங்கப்பூர் ஹெட் ஆபீஸ்ல வச்சு கிட்டத்தட்ட தாய்லாந்துல அப்புறம் வந்து அமெரிக்கால ஒரு 4 கண்ட்ரிஸ் அப்ரூவ் ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் ப்ராடக்ட் டு சப்ளை பயோ ப்ராடக்ட்ஸ், பாக்டீரியல் பேஸ்டு பயோ ப்ராடக்ட்ஸ் வந்து பண்றாங்க. இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களோடது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான விஷயம் சார். சிம்பிளா இந்த 7 ப்ராடக்ட்டை ஈஸியா யூட்டிலைஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது ட்ரைனிங் மூலியமா தான் போகணும்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி என்ன மாதிரி சில பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க மூலியமா நாங்க ட்ரைனிங் கொடுத்து எஜுகேட் பண்ணி தான் ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ண வைக்கிறோம் சார். நாங்களும் நீங்க ஏதாச்சும் இருந்தாலும் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார். நாங்க வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணுவோம் சார். I wish your company will be a successful. Thank you very much. Thank you காஜா சார். உங்களுடைய தகவல்களுக்கும் கருத்துகளுக்கும் மிக நன்றி. அடுத்ததாக திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். கந்தசாமி சார் வந்து நமது குழுவின் மூத்த உறுப்பினர், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தை சார்ந்தவர். சார் ப்ளீஸ். சார் வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். அந்த தென்னை விவசாயத்திற்கு மண்ணை மேம்படுத்த கல்ச்சர் ஷெட் என்கின்ற அங்கக இடுபொருள்கள், அதன் விளக்கங்கள், அது எவ்வாறு மண்ணை அபிவிருத்தி செய்கிறது என்பதை சிறப்பாக விளக்கமளித்தார்கள். மண்ணை வளப்படுத்திய பின்னாலே மண்ணுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் NPK என்று சொல்லக்கூடிய தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் ஆகியவற்றை பிரத்யேகமாக தனியாக அங்கக இடுபொருள்கள் வேளாண்மை பெருங்குடி மக்களுக்காக அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள்.
பூஞ்சானங்களை கொள்வதற்கென்று அங்கக பூச்சிக்கொல்லி, அங்கக பூஞ்சான கொல்லி, அங்கக பாக்டீரியல் கொல்லி ஆகியவைகளை விவசாயிகளுக்கு வழங்கி சிறப்பானதொரு விவசாயம் தென்னையிலே செய்திட அந்த பொருட்கள் அவர்களது நிறுவனத்தின் பயனுள்ளதாக இருக்கும் என்று ஆராய்ச்சிகள் செய்து வேளாண்மை பெருங்குடி மக்களின் தென்னை தோட்டங்களிலே அவற்றை பயன்படுத்தி ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். இந்த நிரூபித்து காட்டிய பட விளக்கங்களை எல்லாம் நமக்கு காட்டி நம்மை வியப்பில் ஆழ்த்தினார். ஆக அவரது பொருட்கள் ஒரு தென்னை விவசாயி இவர்கள் கூறிய பொருட்கள் பயன்படுத்தினாலே வேறு எதையும் பயன்படுத்த தேவையில்லை என்று சுருக்கமாக அவர்கள் சொல்லி முடித்திருக்கின்றனர். எனவே அவர்களது சிறந்த கண்டுபிடிப்புகளுக்கு எனது வாழ்த்துக்கள். அவர்கள் வேளாண்மை பெருங்குடி மக்களை அணுகி அவைகளின் சிறப்புத்தன்மைகளை அவர்கள் தோட்டத்திலே நிரூபித்து அவர்களை அதை இடுமாறு செய்கின்றார்கள். அந்த சிறப்பான எக்ஸம்ஷன் ஆக்டிவிட்டி அந்த பணிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்து ஒரு சிறு கருத்தினை சொல்ல விரும்புகின்றேன். உங்களது நிறுவனம் NPK என்று 3 அங்கக பொருட்கள் நீங்கள் அறிமுகப்படுத்தினீர்கள். அந்த 3 பொருள்களுமே தனித்தனியாக இருக்கிறது. N என்றும் P என்றும் K என்றும் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பு என்று தனித்தனியாக எப்படி ரசாயன உரங்கள் NPK காம்ப்ளெக்ஸ் என்ற பெயரிலே 3 சத்துக்களும் ஒரே குருணையிலே அமைந்திருக்கிறதோ அதே போல நீங்களும் NPK பயோ NPK என்று எடுத்தால் விவசாயிகள் இன்னும் இலகுவாக இருக்கும். தனியாக பயோ N, பயோ P, பயோ K என்றவர்கள் தேட வேண்டிய அவசியமில்லை. அதை நீங்கள் உங்கள் ஆராய்ச்சி தலைமையிடத்திலே சொல்லி 3 சத்துக்களும் இணைந்து NPK பயோ உங்கள் பெயர்கள் என்ன வேண்டுமானாலும் வைத்துக் அது விவசாயிகளுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் சொல்லிவிட்டு இறுதியிலே ஒன்று சொன்னார்கள். சாயில் பயோ 99 என்று மருந்துகளோடு பயன்படுத்தும் அங்கக பொருள்களோடு இணைந்து அதை தெளித்தால் அதனுடைய கலக்கும் தன்மை, ஸ்ப்ரெடிங், அதனுடைய பரவும் தன்மை இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு சிறப்பானது ஒரு ப்ராடக்ட். தெளிக்கின்ற மருந்துகளின் பரப்பை நன்றாக செய்து தரும். ஆக இன்றைய தினம் அத்தனை பொருட்களுக்கும் சிறப்பாக விளக்கம் அளித்து வேளாண் பெருங்குடிகளுக்கு நன்மை சேர்ந்து கொண்டிருக்கும் அந்த நிறுவனத்திற்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை சொல்லி சாயில் டெஸ்டிங் கிட் ஒன்றும் அவர்கள் சார்பிலே ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதுவும் ஒரு மிகச்சிறந்த புதிய ஒரு கண்டுபிடிப்பு. அதற்கும் நமது வாழ்த்துக்கள். ஆக இவர்களுடைய வேளாண்மையின் பங்கு வேளாண்மை பெருங்குடிகளுக்கு வேண்டிய ஒரு பங்கு சிறப்பாக செயலாற்ற வாழ்த்துக்களை சொல்லி அவர்களது நிறுவனம் சிறந்து வாழ ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரோடி வாழையடி வாழையாக வாழட்டும் என வாழ்த்தி வாழ்க வேளாண்மை வெல்க விவசாயம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி திரு கந்தசாமி சார். உங்களுடைய கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் மிக்க நன்றி, வாழ்த்துக்களுக்கும் நன்றி. அடுத்ததாக நமது குழுவில் உள்ள சென்னையை சார்ந்த திரு ஹியூபர்ட் அவர்கள் பேச வந்திருக்கிறாரு. ஹியூபர்ட் சார், பிளீஸ் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். வணக்கம் திரு ஜோ சார். நன்றி சார். வணக்கம் மிஸ்டர் சிவா தீபம் சார். ரொம்ப அருமையானது சார். இது ஒரு பக்கம் இருக்கு. ஐம் நாட் டைரக்ட்லி இன்வால்வ் வித் ஃபார்மிங். ஆனா நான் ஒன் திங் ஐம் இன்ட்ரெஸ்டட் என்னன்னா இந்த மார்க்கெட்டிங் பிகாஸ் ஃபைனலி நம்ம என்ன சொன்னாலும் அது சேல் ஆகணும், அது விற்கணும் அந்த பொருள். அப்படி இருக்க சார் நான் ஒரு இது கேள்விப்பட்டேன். திருப்பூர்ல ஐ ஹேவ் சம் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பெஷலி இந்த கோகோனட் ஃபீல்ட்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா கோகோ
கோகோ மேக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ராடக்ட், ஐ நோ வெதர் யூ ஆர் அவேர், கோகோ மேக்ஸ் வந்து வெரி எஃபெக்டிவா இருக்கு. எஸ்பெஷலி டையிங் அந்த கோகோனட் பிளான்ட்ஸுக்கு கூட அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்றாங்க. அப்கோர்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் கம். எல்லாரும் சொல்றாங்க நாங்க தான் இல்ல, அது எல்லாரும் செய்யணும். நானும் அந்த மாதிரி செய்திருக்கேன். மற்ற கம்பெனி அழிச்சு கூட இருக்கிறோம், அது ஒரு பக்கம் இருக்கு. சார் இப்போ இந்த மாதிரி இருக்குதுல்ல, யூ கிளைம் டு பி நம்பர் 1 இந்த ரேஸ்ல, கிட்டத்தட்ட ஒலிம்பிக் ரேஸ் நடக்கிற மாதிரி இது. இப்போ உங்களுக்கும் நியரஸ்ட் காம்படிட்டா இருக்கும், எஸ்பெஷலி இந்த கோகோனட் ஃபீல்ட்ல எங்க யூ ஆர் ஸ்ட்ராங், எங்க யூ ஆர் சேலஞ்சு, அது சொன்னா நல்லா இருக்கும் சார். ஓகே சார், நல்ல கேள்விதான் சார். சார் நான் வந்து இதுல ஸ்ட்ராங் வந்து நெட்சர்ஃபே வந்து டெஸ்டிங் கிட்டும் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஸோ அந்த டெஸ்டிங் கிட் வந்து யூட்டிலைஸ் பண்ணோம்னா ஃபார்மர்ஸ்க்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு என்ன சத்து தேவைப்படுது, என்ன சத்து தேவையில்லைங்கிறது ஃபார்மர்ஸ்க்கு தெரிஞ்சிடும். ஸோ சயின்டிஃபிக்காவே வந்து அதுக்கு வேணுங்கிற இன்புட்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ மேஜரா வந்து பாத்தீங்கன்னா கோகனட் மட்டும் இல்லைங்க, எல்லா ஃபீல்டுலயுமே வந்து வைரஸ்க்கு வந்து மேஜரா ப்ராப்ளம், வைரஸ் அண்ட் ஃபங்கல் பாக்டீரியலுக்கு வந்து எஃபெக்டிவ் இருக்கு. ஸோ இது நாங்க வந்து எங்க லெபார்டரியில நாங்க ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். பேரலிஸ் வந்து மற்றதுல வேண்டாம், கெமிக்கல்லையும் நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். வைரஸ்க்கும் ஃபங்கலுக்கும் இந்த அளவுக்கு எஃபெக்டிவான கண்ட்ரோல் வந்து கோகனட்டுக்கு கிடைக்காது. மெயின் திங் அதான். ஸோ இது ட்ரோன் அப்ளிகேஷன் மூலியமா நாங்க வந்து பண்ணி கொடுத்துருவோம். அந்த ட்ரோனையுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபீல்டு ஸ்டடி பண்ணி, கம்பெனி வந்து ஃபீல்டு ஸ்டடி பண்ணி என்ன ரெக்கமெண்ட் டோசேஜ் வரைக்கும் நாங்க கைட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கோகனட்டுக்குன்னே வந்து பாத்தீங்கன்னா 9 நாசில்ஸ் நாங்க டிசைன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா வந்து என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் நான் டிசைன் பண்ணியிருக்கோம். அது வந்து கோயம்புத்தூர் பேஸ்டு ட்ரோன் மேனுஃபேக்சரர் இங்க நம்ம ஃபோரம்லயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க மீட்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க கூட கம்பைன் பண்ணி கோகனட்டுக்கும் அரிக்கனட்டுக்கும் ஸ்பெஷல் நாசில்ஸ் டிசைன் பண்ணி அதுல வந்து நம்மளோட ப்ராடக்ட் ஸ்ப்ரே பண்ணி 2 இயர்ஸ் to 3 இயர்ஸ்ல வந்து அதாவது ரெக்கவர் ஆக வேண்டிய பிளான்ட்டை வந்து 6 மந்த்ல நாங்கள் ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம். கேரளா வார்டல், தஞ்சாவூர் வார்டல்ல. இந்த மாதிரி வந்து ஃபெர்டிலைசர் மட்டும் இல்லைங்க, இன்செக்டிசைட்ஸுக்கும் பெஸ்டிசைட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கு. இதே வந்து நீங்க கோகோமேக்ஸ்னு சில ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா திருவையார் பேஸ் கம்பெனி, எனக்கு அவேர்னஸ் இருக்கு. அது அதுவும் நல்ல ப்ராடக்ட் தான். அது ஒரு பகுதி தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். நம்மளுக்கு தேவை சாயிலோட ஹெல்த் இன்க்ரீஸ் ஆச்சுனாவ தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிள் ஃபார்மிங்க்கு போக முடியும் சார். அது நீங்க மறுபடியும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீங்க அது இன்புட் கொடுத்துட்டே தான் இருக்கும். உங்க நம்ம சாயில்ல வந்து அது எப்போ வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அதுவே டெவலப் ஆகிக்குதோ அதான் ப்ராஃபிட்டபிள் ஃபார்மிங்க்கு நம்ம போறக்குண்டான வழியா இருக்குங்க. எக்ஸ்டர்னலா கையில வாங்கி நம்ம போடுறதுக்கும் நேச்சுராவே சாயில் அது growth டெவலப் ஆகிறதுக்குள்ள வித்தியாசங்கள் இருக்குல்ல சார், அதுதான் வித்தியாசம். நம்ம பாக்டீரியல் பேஸ்ல பண்ணும்போது அதுதான் வித்தியாசம்ங்க. அது நம்ம ஒரு ஸ்டேஜ்ல நீங்க வந்து அது இன்புட்ஸ் அப்படியே குறைச்சிட்டே போயிடலாம். வேறல்ஸ் இந்த மாதிரி நீங்க பயோ ப்ராடக்ட்ஸ், அதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டை வந்து இல்ல வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட வேஸ்ட்டை வந்து அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்துற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து போட்டீங்கன்னா ரெகுலரா அந்த குவான்டிட்டி எவ்வளவு வருஷம் ஆனாலும் அது யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். பாக்டீரியல் பேஸ்ல நீங்க பண்ணும்போது அதோட டோசேஜ் வந்து நீங்க கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா பாக்டீரியல் லோட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி இம்ப்ரூவ் ஆயிடும். அது இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நம்ம டோசேஜ் அப்படியே படிப்படியா குறைச்சிட்டு வந்துக்கலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல ஆன செலவு 5th இயர்ல பாத்தீங்கன்னா 50% குறைச்சிக்கலாம். வேற எந்த ப்ராடக்ட்லயுமே இப்படி குறைக்க முடியாது. பாக்டீரியல் பேஸ்ல மட்டும்தான் பண்ண முடியும். அது எக்ஸ்பெஷலி இந்த டைப் ஆஃப் பாக்டீரியல் லோட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற ப்ராடக்ட்னால பண்ண முடியும். நன்றி திரு ஹியூபர்ட், உங்களுடைய கேள்விக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு சிவகுமார் அவர்களுக்கு என்னுடைய கேள்வி, அதாவது நம்ம நெட்சர்ஃப் ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரையில அது வந்து வைரல் டிசீசஸையும் கண்ட்ரோல் பண்றதாக சொன்னீங்க. ஸோ வைரஸ் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குதா? அது முதல்ல இருந்த நார்மலான நிலைக்கே வந்துருதா? அது தொடர்பான தகவல் கொஞ்சம் அதிக அளவுல தகவல் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இப்போ வந்து நம்ம தென்னை உற்பத்தியை அல்லது தென்னை சாகுபடியை அச்சுறுத்தும் ஸ்பைரலர் ஒயிட் ஃப்ளை அப்படிங்கிற ஒரு சுருள் வெள்ளையி என்ற ஒரு பூச்சி இருக்குது. அதை நீங்க கட்டுப்படுத்த இயலுமா? இன்னொன்னு, நீங்க ட்ரோன்ல மருந்துகளை தெளிக்கிறதாக சொன்னீங்க. ட்ரோன்ல மருந்து தெளிப்பது இப்ப நான் சொல்ற ஒரு பகுதியில், திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு பகுதியில நீங்க வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா மினிமம் எத்தனை ஏக்கர் இருந்தால் உங்களால வர முடியும்? அதோட காஸ்ட் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் தேவை. ஓகே சூப்பருங்க சார், ரொம்ப தேவையான விஷயம் தான் சார். ஃபர்ஸ்ட் திங் வந்து வைரஸ்க்கு நான் சொல்றேன் சார் கேட்ட மாதிரி.
ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வைரஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிடில் லேயர்ல தான் இருக்கு. ஒரு பிளான்ட் எடுத்துட்டீங்கன்னா லீஃப்ல வந்து மிடில் லேயர்ல தான் வைரஸ் இருக்குங்க. அந்த மிடில் லேயர்ல போய் வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிச்சலாம். அந்த மிடில் லேயர்ல போய் அதை ரீச் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜிங்கிறது ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்க. அந்த டெக்னாலஜி சர்ஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இன் அக்ரிகல்ச்சர் வேர்ல்டுக்குன்னு இந்த டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சர்ஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னாலஜின்னு சொல்லலாம். அது வந்து 3 இயர்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து 3 இயர்ஸ் ஃபீல்டு ஸ்டடி பண்ணி ஆர்என்டி பண்ணி அப்புறம் தான் சர்டிஃபிகேஷன் போய் அப்புறம் தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் வருங்க. இதுல பியூட்டி அதுதாங்க. அப்போ அந்த மிடில் லேயர்ல போய் இந்த வைரஸ் சரியானா மட்டும்தான் இது சரி பண்ண முடியும். இந்த வைரஸை பரப்பக்கூடிய வெக்டார்ஸ் இருக்கும் சார். அது பாத்தீங்கன்னா வந்து ஒயிட் ஃபிளைஸ், ஆல்பிட்ஸ், ஜாசிட்ஸ், மைட்ஸ், இது எல்லாமே வந்து வைரஸை பரப்பக்கூடிய வெக்டார்ஸ். என்ன ஆகும்னா அஃபெக்டா இருக்க பிளான்ட்ல இருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு இது வந்து பறந்து போய் உட்காரும் போது அந்த வைரஸ் அந்த பிளான்ட்டுக்கு அஃபெக்ட் ஆயிடும். அதுவும் பாத்தீங்கன்னா நல்லா குளிரான சமயம் சாயந்தர நேரம் சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகும் வைரஸ் பொறுத்தளவுக்கு. ஸோ இது பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டார்டிங்லேயே ஒரு பிளான்ட்ல ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ப்ரிவென்டிவா 2 ml ஸ்ப்ரே பண்ணாவே 100% ரெடி ஆயிடும். அந்த மிடில் லேயர்ல போய் கிளியர் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த வைரஸ் அதாவது ஒரு பர்சன்டேஜ் இருக்கு சார். 20% உள்ள இருந்தா ஒரு ரெக்கவரி பர்சன்டேஜ் காமிக்க முடியும். 50%க்குள்ள இந்த ஒரு ரெக்கவரி பர்சன்டேஜ், 100% இந்த ஒரு ரெக்கவரி பர்சன்டேஜ் காமிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லீஃப் கர்ல் வைரஸ்னு எடுத்துக்கலாம் சார். லீஃப் கர்ல் வைரஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கிறத வந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணா அந்த லீஃப் வந்து ஸ்ட்ரைட்டன் ஆயிடும். 50%க்கு மேல அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த அந்த லீஃப் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா புதுசா வர லீஃப் வந்து குவாலிட்டியான லீஃபா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அந்த வைரஸ் கண்ட்ரோல் ஆயிடும். அந்த லீஃப் மடங்குனது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இதே வந்து ஒரு 10 to 20% வரைக்கும் அந்த லீஃப் கர்ல் இருந்ததுன்னா நம்ம ஆன்டிவைரல் யூஸ் பண்ணும்போது அந்த லீஃப் வந்து ஸ்ட்ரைட்டன் ஆயிடும், நார்மல் ப்ராசஸ்க்கு வந்துருங்க. மெயினான விஷயம் வந்து இந்த ஆன்டிவைரல் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஸ்டெம் ரிச்ங்கிற ஒரு ப்ராடக்ட் 36 ஹவர்ஸ் மெயினான விஷயம். 36 ஹவர்ஸ் கழிச்சு ஸ்டெம் ரிச்ங்கிற ப்ராடக்ட் ப்ரொவைட் பண்ணும்போது புதுசா நம்ம லீஃப் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், ஃபிளவரிங் ஜென்ரேட் ஆயிக்கும், மைட்ஸ் இருக்காது, இன்செக்ட்ஸ் வக்கிங் பெஸ்ட் எதுவுமே இருக்காது. இந்த ஆன்டிவைரலே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மைட்ஸையும் அந்த இன்செக்ட்ஸ் எல்லாத்தையும் சக்கிங் பெஸ்ட் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீங்க வந்து ஆன்டிவைரல் அடிச்சாவே சக்கிங் பெஸ்டும் கண்ட்ரோல் ஆயிடும், அதே சமயத்துல வந்து வைரஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், புது லீஃபும் வந்துடும். இது எக்ஸாம்பிள் மெயினா வந்து வெஜிடபிளுக்கு ரொம்ப தேவையான விஷயம் சார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் அப்ளிகேஷன். ட்ரோன் அப்ளிகேஷன் பொறுத்தளவுக்கு சார் அவங்க மேனுஃபேக்சரர் தான் மெயினா வந்து ரெண்டுக்கு பண்றவங்க இல்ல. நான் ரெக்வஸ்ட் பண்ணி சார் இந்த மாதிரி வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இன்ட்ரோ பண்ணுங்க, அவங்க யூட்டிலைசேஷன் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு சேலை நடக்குங்கிற மாதிரி பேசிட்டு அவங்களுக்கு நாங்க என்ன பண்ணிருக்கிறோம்னா லோக்கல்ல 10 acres இருந்தா போதும், நீங்க அங்க வரனால திருநெல்வேலியில பண்ணணும்னா மினிமம் ஒரு 10-15 acres இருந்தாவே அவங்க வந்து பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் ஃபீல்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து 500 rupees தான் கேட்கறாங்க. இதே மேல இருக்க ஃபீல்டா இருந்ததுன்னா மினிமம் வந்து ஒரு 850 rupees கேட்கறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நார்மல் ஃபீல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க நான் ஃபீல்டுல இருந்து பார்த்ததுங்க, இந்த பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா 50,000 rupees பக்கம் ஆகுது. அது 300 to 350 சைக்கிள் தான் வருது. இதுவே நீங்க கோகனட்டுக்கு பண்ணும்போது அந்த சைக்கிள் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 30 to 40% ரெடியூஸ் ஆயிடுது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் அப்ளிகேஷன் கோகனட்டுக்கு மெயினா ஸ்பெஷலா யாரும் பண்றது இல்ல, இவங்க மட்டும் ஸ்பெஷலா பண்ணி தராங்க. 15 acres தான் அவங்க பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே நன்றி. இன்னொரு கேள்வி கேட்டேன். அதாவது ஸ்பைரலிங் ஒயிட் ஃபிளை, அதாவது சுருள் வெள்ளையி அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய மனசா இருக்குது. அது உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் கட்டுப்படுத்துதா? கண்டிப்பா லார்விசைடுங்க. அதுக்கு லார்விசைடு வந்து கண்ட்ரோல் ஆகுதுங்க. எல்லா டைப் ஆஃப் லார்வாக்கும் சக்கிங் பெஸ்டுக்கும் எல்லா ஃபிளைஸுக்கும் இது கண்ட்ரோல் ஆகும். 5 டைப் ஆஃப் ஆயில் பேஸ்ட் டெக்னாலஜிங்க. ஓகே ஓகே மிக்க நன்றி. அதாவது இப்போ தமிழகம் பூரா, தமிழகம் மட்டும் இல்ல, சவுத் இந்தியா முழுக்க முழுக்க இந்த பிரச்சனை தான் நிறைய இருக்குது. எல்லா இடத்துலயும் தென்னை மகசூல் ரொம்ப டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்குது. வழக்கமா 900, 1000 காய் கிடைக்கிற தோப்புகள்ல 300-400 காய்க்குள்ளதான் கிடைக்குது. சோ அந்த அளவுக்கு அதோட பாதிப்பு இருக்குது. இன்னொன்னு அதுல வந்து மொத்தமா பச்சையத்தை அது சாப்பிடுறதுனால அது அந்த உற்பத்தி பண்றதுக்கு உணவு உற்பத்தி பண்றதுக்கே வாய்ப்பு இல்லாம இருக்குது. சோ அந்த அதுக்கு வந்து நாம வந்து ட்ரோனை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அல்லது அதை வந்து கட்டுப்படுத்துறது மிக சிரமமா தான் இருக்குது. ட்ரோன் பயன்படுத்தி அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில எக்மாஸ் பண்ணிடுவோம் சார். எக்மாஸ் ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு மேஜர் கண்ட்ரோல் நம்ம பண்ணிடலாம் சார். ஓகே ஓகே
மிக்க நன்றி. நன்றி, நன்றி. உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு ஜனார்தனன் அவர்கள் பேசுறதுக்கு வந்திருக்காங்க. சார், மிஸ்டர் ஜனார்தனன் ப்ளீஸ். ஐயா வணக்கம். நான் ஜனார்தனன், பொள்ளாச்சி தென்னை விவசாயிங்கய்யா. வணக்கம். இங்க வந்து கேரளா பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கேரளா வெல்ட்னு சொல்லி வந்திருக்கு. அது வந்து தென்னந்தோப்புகளை அழிஞ்சிட்டு வருதுங்கய்யா. அதுக்கு இவங்க சொல்ற முறையில நாங்க இது பண்ணா சரியாகுமா? அதுதான் நான் கேட்டேன். அது வந்து வைரஸ் நல்லா கட்டுப்படுத்துறதா சொன்னாங்க. சிவகுமார் ப்ளீஸ் அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சார் வணக்கம்ங்க. வணக்கம். நாங்க கோயம்புத்தூர் தானுங்க. சரிங்க. நாங்க வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெயினா தென்னையில வந்து அஃபெக்ட் ஆனதுக்கு தான் இந்த ரிப்போர்ட் காமிச்சோம். பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் காமிச்சது ட்ரோன்ல ஸ்ப்ரே பண்ணதெல்லாம் வந்து தென்னை மரத்துக்கு தான் பண்றோம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரளா வாடல் மெயின் வந்து பாத்தீங்கன்னா வேர் இருக்காதுங்க. கீழே வேர் வந்து அமைப்பே ரொம்ப கம்மியா இருக்கும், அழுகி போயிடும். அப்போ அந்த அதனால நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் எடுத்துக்காது, மேல வந்து மட்டை சிறுத்துரும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த அஃபெக்டா இருக்க மரம் அறிகுறி நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மட்டை சிறுத்துருக்கும். நீங்க அந்த மட்டை சிறுக்க ஆரம்பிச்சா நல்ல ஈல்டு கொடுத்துட்டு இருக்கும். மட்டை சிறுத்து பாத்தீங்கன்னாவே வந்து உங்களுக்கு அது ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்னும் கன்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, வேற வந்து நம்ம ரெண்டு பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம வேற வந்து லைட்டா டிஸ்டர்ப் பண்ணாம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நிறைய அழுகல் இருக்கும். அந்த ரேடு வந்து அந்த வேர் வந்து ஸ்டண்டடா இருந்திருக்கும். குரோத் மறுபடியும் ஃபர்தரா வந்திருக்காது. சல்லி வேறே இருக்காது, சுத்தமாவே இருக்காது. கொஞ்சம் நஞ்ச சல்லி வேறு கூட இருக்காது. ஸோ இதான் அஃபெக்டா இருக்கு நம்ம பாக்குற அறிகுறிங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அஃபெக்டா இருக்கிறதுக்கு மேல ட்ரோன் அப்ளிகேஷன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரேப் அப்னு ஒரு ப்ராடக்ட்டும் ஆன்டிவைரலும் வந்து ட்ரோன் அப்ளிகேஷன்ல நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இது ஸ்ப்ரே பண்ணும்போது மேல அஃபெக்ட் லீஃப்ல அஃபெக்ட் ஆயிருக்கிறக்கும் நட்ஸ்ல அஃபெக்ட் ஆயிருக்கிறக்கும் இருக்கிற வைரஸும் ஃபங்கலும் மேல கண்ட்ரோல் பண்றோம். அடுத்தது வந்து அஃபெக்டா இருக்கிற ரூட்டுக்கு வந்து ரேப் அப்ப வந்து ட்ரென்ச்சிங் பண்ணணுங்க. இது வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வேறு வளர்ச்சி வர்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம் ரிச் வந்து சாயில் ட்ரென்ச்சிங்ல கொடுத்துட்டு மேல ட்ரோன் அப்ளிகேஷன் அஃபெக்டா இருக்க பிளான்ட்டுக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லீஃப் வந்து சின்னதா இருக்கிறது வந்து கொஞ்சம் சைஸ் பெருசா ஆகும், புதுசா வர லீஃப். அப்ப அதிக போட்டோசிஸ் எடுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவ் அதுல கிடைக்கும். கீழே வந்து வேர் உருவாகும். அப்ப அவைலபிள் ஆஃப் என்பிகே நம்ம மண்ணில் இருக்கிறத எடுக்கிறதுக்கு உண்டான நிலை சலிவர் உருவானாவே நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்படி நம்ம பண்ணி இது வந்து அஃபெக்டா இருக்க பிளான்ட் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இயர்லி வந்து 2 times ட்ரோன் அப்ளிகேஷன்ல நம்ம பண்ணா 100% வந்து 1 year 1.5 yearsல ரெக்கவர் பண்ணி ஈல்டு கொண்டு வந்துடலாங்க. ஓகே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஏரியா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நான் ஒரு வீடியோ போட்டோம்லங்க, அந்த வீடியோ வந்து பொள்ளாச்சியில வாகைத்தொழு ஏரியால எடுத்த வீடியோ தாங்க. ஆனமலை வேட்டக்கார புதூர்லயும் நம்ம வீடியோஸ் எடுத்திருக்கிறோம். கோயம்புத்தூர்லயே கிட்டத்தட்ட ஒரு 40-50 கஸ்டமர்ஸ்க்கு எடுத்திருக்கிறோங்க வீடியோ. சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நமது குழுவில் இணைந்துள்ள டாக்டர் பி இளங்கோவன், ஓய்வு பெற்ற கூடுதல் இயக்குனர் அவர்களை பேச அழைக்கிறேன். சார் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். சார் வந்து இப்ப டீப்பா ஒரு சயின்டிபிக் லெக்சரே கொடுத்தாரு. இந்த ஒரு ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இன்னைக்கு பல விதமான பல பரிமாணங்கள்ல வேளாண்மையில வந்து பயங்கர மறுமலர்ச்சி உண்டாக்குறதுக்கு நிறைய ஆய்வுகள் நிறைய பேரால செய்ய வேண்டியிருக்கு, செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிறுவனம் வந்து ஒரு இப்ப எமர்ஜ் ஆகி வந்து ஒரு அளவு டெவலப் ஆகி நல்லா ஒரு நிறைய பயிற்சி பண்றாங்க. அந்த சாயல் சமர்கிட்ட கொஞ்சம் காமிச்சாரு, அது கொஞ்சம் உள்ள ஏதாவது எப்படி செய்யறாங்க ஒரு மாதிரி ப்ராசஸ் சொல்லியிருக்கலாம். அதை ஏன்னா என்னென்ன தெரியுங்கிறது வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வேண்டியிருக்குது. அதை பத்தி கொஞ்சம் லேசா சொல்லணும் சார். அடுத்தப்பல நெட் சர்ஃப்னு வார்த்தை நாங்க நினைச்சு இன்டர்நெட்ல பாக்குறது இருக்குன்னு நினைச்சிட்டு அந்த வேர்டே இட் இஸ் மிஸ் நம்பர் மாதிரி இருக்குது. உங்க ப்ராடக்ட் கம்பெனி ப்ராடக்ட் வந்து நேம் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் மேனுக்கு வைக்கணும் ஒரு வேலை சொல்லுவாங்க. நேம் கேப்பிங்க ஒரு டெக்னாலஜி தான், அது வந்து ஒரு நம்ம வந்து தான் சொல்லல. அந்த வேர்ட் இட் செல்ஃப் இஸ் டெல்லிங் தட் தெர் இஸ் வே ஆஃப் மேக்கிங் கிளியரன்ஸ் ஆஃப் த கிராப் மேனேஜ்மெண்ட்ல வந்து ஆர்கனைசேஷன் லோட் எல்லாம் வெளியே அனுப்பணும், வெளியே அனுப்புற மாதிரி. ஸோ அந்த இதில் பார்த்தாக்க நமக்கு வந்து ஒரு ஆர்கானிக் பேஸ்ல வந்து நிறைய எந்த அளவுக்கு சாயில் லெவல் ஆர்கானிக் மைக்ரோஃப்ளோரா நல்லா இருக்கும். அது ஆர்கானிக் கார்பன் நீங்க எய்ம் பண்றீங்க, வெரி குட் ப்ரோக்ராம் அது. பட் சென்னை பொறுத்த வரைக்கும் வந்து மேல இருந்து அடிக்கிற போது இந்த ட்ரோன் ஸ்ப்ரேங்கிற போது ஆல்வேஸ் வி ஹேவ் டு ரிலை ஆன் சம் பீப்புள் ஆர் அதர் ஹூ இஸ் நாட் அட் ஆல் ரிலேட்டட் டு அஸ். அது ஒரு காமன் மேன் அப்படிங்கிற மாதிரி ஃபார்மர் லெவலில் பார்த்தா ஒரு 50 ஏக்கர் வரணும், 20 டேமேஜ் ஆகிறதுக்கான அவருக்கு அதுக்கு மாதிரி நிலைமை இருக்கு. ஸோ இதை ஏதாவது நீங்க வந்து மெக்கானிசம் பண்ணி கொஞ்சம் ஈவனுக்கு சார்ஜ் ஆல்சோ லாங் டைம் பேஸ் ரெகுலர் ஸ்ப்ரே மாதிரி வச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து ஆர்டர் பண்றவங்களுக்கு ஒரு காம்பாக்டா இப்படி நாங்களாம் கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில ப்ரோக்ராம் பண்ணாக்க நல்லா இருக்கும் நினைக்கிறோம். ஏன்னா இமீடியட் கண்ட்ரோல் தான் பெஸ்ட் நல்லது.
இப்ப நம்ம கோகனட் ஏரியா பார்த்தா நிறைய இந்த ஹைபிரிட் சிவியர் அஃபெக்டடுங்க. நிறைய இடங்கள்ல இந்த விவசாயிகளுடைய தோட்டங்களை பார்க்குற போது இந்த மெலிபர்க் இருந்தாலும் சரி, இந்த ஒரு ஒயிட் ஃபிளை இருந்தாலும் சரி, எனி பெஸ்ட் டேமேஜ் வந்து பார்த்தா சிவியர் இருக்கிறது ஹைபிரிட் டிசீஸ் தான் இருக்கு. இது 90% கிராஸ் பிளான்ஸ் இருந்தா கூட இந்த டிஜே மாதிரி எல்லாம் போடும்போது காஸ்ட்லியான பிளான்ஸ் கொடுத்து விவசாயிகள் ஆசைப்பட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஆனா அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஏகப்பட்ட நியூட்ரிஷன், பர்ஃபெக்டா பிளான்ட் ஹெல்த், ரெசிஸ்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் வேணும் இருக்கு. அப்ப நீங்க ரெசிஸ்டன்ஸ் இண்டிவிஜுவலான சில விஷயங்கள், சில முயற்சிகள் பண்றதுக்கு நிறைய பண்ணணும். கண்ட்ரோலுங்கிறது வேக்கிய தான். ஆனா வந்து வைரஸ் கண்ட்ரோலுங்கிறது ஒரு கொஸ்டினபிளா தான் இருக்கு. ஏன்னா வைரஸ்ங்கிறது சும்மா வருது இல்லைங்க. அது இது சர்ஜரி டீப் ரூட் மாதிரி வந்து ரூட்ல வருது. அதை நீங்க வந்து சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஃபீல்ட் ஆல்சோ நீங்க சொல்ற மாதிரி சக்சஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு கேரளா பில்ட் எல்லாம் வந்து டெக்னாலஜிக்கல் ஸ்பீக்கிங் வந்து எல்லாருமே அது எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு வந்து அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கோம் நிறைய ஆர்கானிக் போடுங்கன்னு சொல்லுவோம். அது ஆர்கானிக் இன்புட் போட்டா ரெக்கவர் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஒரு பொதுவான ரெசிஸ்டன்ஸ் இண்டியூஸ் சொல்லுவோம். அது வந்து ஒரு முக்கியமாக வாட்டர் வே தான் வருது. அதுல இந்த கண்டாமினேஷன் வந்து நிறைய இடங்களில் வாட்டர் சோர்ஸ் மூலமாகவும் காற்று மூலமாகவும் ஒரு சொல்லுவாங்க. சில பெஸ்ட் வந்து விதமா வருது. அந்த இதுக்கு வந்து யூரிபேட் அந்த மைட்லாம் வந்து ஜஸ்ட் காத்துல கேரளாக்காரங்க வந்து லோடு கொண்டு போகும்போது அந்த லக்கேஜ்ல வந்து சொல்லுவாங்க அந்த மட்டைகள் கொடுத்தாங்க அங்கேயிருந்து காத்துல வச்சுப்பாங்க. ஸோ விண்ட் டேமேஜஸ் இதே மாதிரி வர்றதுக்கு இருக்கிறனால வந்து நம்ம ட்ரோனை வந்து ஸ்ப்ரே பண்றது கூட சில நேரங்கள்ல வந்து இருக்கிற காட்டை விட்டு வேற காட்டுக்கு எதுவும் வந்துடக்கூடாது. ஏன்னா அது ஒரு முக்கியமான பார்க்க வேண்டியது. பாசிபிலிட்டிஸ் ஆஃப் மேக்கிங் த மூவ்மெண்ட் ஆஃப் இன்புட்ஸ் ஒரு இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்ரோன் டெக்னாலஜி நியூவா இருந்தா கூட ரிஸ்க் இருக்கு. எனக்கு ஃபார்மர் லெவலில் ரிஸ்க் இருக்கு. இதோடைய கெமிக்கல் யூஸ் பண்ற போது அதோடைய சைடு எஃபெக்ட் தெரியும். பட் இது ஆர்கானிக் போற போது வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ் ஃபார் லாங் டேர்ம் தெரியணும். பொதுவாக தென்னை மரத்துக்கு என்ன சொல்லுவோம்னா, நாங்கள் டெக்னிக்கல் அந்த காலத்துல சயின்டிஸ்ட்ல பேசுற போது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் தென்னை மரத்துக்கு வந்து நீங்க போட்டீங்கன்னா கீழே போட்டீங்கன்னா 8 months வெயிட் பண்ணணும், அப்பதான் ரிசல்ட்டை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ரூட் ஃபீடிங் எல்லாம் நிறைய தோட்டங்களை செஞ்சு மக்கள் கண்டமா ஆயிட்டாங்க. அந்த வெள்ளவேர் கல்விக்கு பெரும்பாலும் இருக்கு. நீங்க ஒரு நல்ல அருமையான பாயிண்ட் சொன்னீங்க. அந்த ரூட்ல வந்து அருமையான ஒரு ரூட் லெங்க் வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணாத ஒரு சிஸ்டம் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல டெஃபினெட்லி கோஆபரேட்டிவ்ஸ் வில் பி ஃபெயிலிங் இன் டேக்கிங் ஆல் நியூட்ரியன்ட்ஸ். சத்து மண்ணில் இருக்கணும் கிடைக்காது. இது பெரிய உண்மையான பாயிண்ட். நிறைய பேர் வந்து உணரணும். திணை விவசாயிகள் வந்து உணர வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து. தன்னோட தோட்டத்துல வந்து சில பேர் அந்த டிராக்டர் விட்டு ஓட்டுவாங்க, தினை வந்து இடிச்சு விட்டுருவாங்க. தேவையெல்லாம் அவங்களே ரிப்பாய்மெண்ட் உள்ள கூப்பிடுவாங்க. அந்த சேலத்திலேயே வந்து ரிப்பாய்மெண்ட் விட்டுடும். ஸோ நிறைய ரிப்பாய்மெண்ட் டேமேஜ் வந்து வரதுக்கு நம்ம பார்மனுடைய அந்த வெஹிக்கிள்ஸ் டிராக்டர் இடிக்கிறது எல்லாம் முக்கியமான காரணமா இருக்கு. அதனால நீங்க வந்து இப்போ ஒரு ரிசர்ச் கம்பெனியுடைய ப்ராடக்ட்ஸ் நிறைய எல்லாமே எங்களுக்கு புதுசு தான். ப்ராடக்ட்ஸ் சொன்னா எல்லாமே ஆல் ஆர் நியூ. அந்த மெக்கானிசம் ஆப்ரேஷன் எல்லாமே நல்லா கிளியரா கிளாஸ் எடுத்தீங்க. வெரி நைஸ் பிரசன்டேஷன். அது வந்து காப்பீடு இருக்கீங்க. உங்க வாரட்டம் வாழ்த்துறோம். ஏன்னா வேளாண் பட்டதாரிகளுக்கு இந்த மாதிரி சில வகுப்புகள் கூட நிறைய கல அளவுல போகணும். ஏன்னா ஆர்கானிக் இன்புட்ஸ் தான் என்னன்னு சரியா பாதி பேர் இருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எல்லாம் வந்து இப்பதான் வந்து ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் ரெடி பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பதிவு பண்றோம், குழுக்கள் அமைச்சோம். இதுல வேற வந்து விவசாய பியர் குரூப் சொல்லி ஆர்கானிக் ஃபார்மிங் அது ஒரு இது போயிட்டு இருக்குது. ஸோ நிறைய பயிற்சி கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் எனக்கு பெல்ட் எல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட இடங்கள் வந்து கொஞ்சம் லைவ் ஆக்டிவிட்டிஸா எப்படி நிறைய மேகசின் பச்சை மாதிரி சில மேகசின் எல்லாம் கொடுக்குறாங்க. ஃபார்மர்ஸுக்கு அதற்கு போடுறாங்க. ஈவன் இங்க ஸ்பைசஸ் கொடுக்குறாங்க. கோழிகள் வந்து இங்க இருந்தாங்க, எங்க நம்ம தானம் கொடுத்தாங்க, அருமையான மீட்டிங் போட்டாங்க. 5000 பேர் வந்து அசம்பிள் ஆயிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சில ப்ரொஃபஷனல் பாலிசி நீங்க வந்து ஆபீஸ் கேட்டுக்கோ. நீங்க வந்து நீங்களா இங்க எல்லாம் ஃபார்மர்ஸ் கேதரிங் இருக்கும். அங்கெல்லாம் நிறைய இன்புட் யூசேஜா ப்ரொஃபஷனலா வந்து பீப்புள் நாலேஜ் போட்டு ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட்னா நம்ம வந்து வைரஸ் வரைக்கும் யாரும் பேசவே இல்லை. சயின்டிபிக் மீட்ல வந்து தினமரம் டேமேஜ் ஆன தூக்கி இருப்பாங்க. அவ்வளவுதான். கட்டன் திரும்பி காசு கொடுத்து கொஞ்சம் 10 ரூபா கொடுப்பாங்க. மரவட்ட காசு 1000 ரூபா ஆகும். எதுக்குமே சம்பந்தம் ஒரு மானியத்தை வச்சிருப்பாங்க. அதுக்கு ஃபார்மர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்யணும். ஏன்னா டேமேஜ் தான் ரொம்ப வந்து போயிடும். அதெல்லாம் ரிப்பேர் ட்ரீ எடுக்க மாட்டாங்க நிறைய பேர். அவங்களுக்கு தெரியாது போவோம். நெக்லிஜென்ஸ் இங்கிலீஷ்ல. அப்ப இந்த சில கொடுமைகளை வந்து நம்ம போக்குறதுக்கு ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் மருந்து கவனிக்கணும், கண்காணிக்கணும் போது இண்டியூஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் ஆர்கானிக் ஃபார்மிங். அதனால நீங்க சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து இன்னும் ஆர்கானிக் போட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதையும் நீங்க சப்போர்ட் பண்ணலாம். இந்த அது இந்த நிறைய பொருள் வந்து தேவைப்படுது. இப்போ கெமிக்கல்ஸ் நீங்க எடுக்கிறீங்களா தெரியல, உங்க ப்ராடக்ட்ல கெமிக்கல்ஸ் பேச்சு இல்லை. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த வெரி எஃபெக்டிவ். அதனால நீங்க உங்களோட இன்புட் கொடுக்குற போது கூட நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல்சம் கண்ட்ரோல் மெஷர், ஹோல்சம் பேக்கேஜ் ஃபார் ஆல் த நியூட்ரிஷன் பேக்கேஜ் கொடுக்கலாம். இது வந்து சஜஷன் தான். இந்த கம்பெனி மூலம் சேரும்போது ஃபார்மர்ஸ் ஆர் ரெடி, ஃபார்மர்ஸ் ஆர் வெரி கேப்பபிள் ஆஃப் கிராஸ்பிங் த ஃபேக்ட்ஸ் வாட் எவர் யூ ஆர் டெல்லிங். அப்போ வந்து அந்த ஒரு என்பிகே கொடுத்து முந்தைய நமக்கு ஒருங்கிணைந்து ஓட்டு தோத்து விட்டோம். வேளாண் தோத்து தான் போனோம். எல்லாம் ஒரு ஏக்கர் 5 துளர் போட்டுக்கிட்டா 10 துளர் விட்டு இதெல்லாம் போராச்சு தான். வந்து நிறைய அட்ராசிட்டி ஆகி போச்சு. சாயில் ஹெல்த் போயிடுச்சு, சாயில் கார்பன் கம்மியாயிடுச்சு. ஸோ கோகனட் கார்பன் வரைக்கும் ஆர்கானிக் கார்பன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நிறைய வழிகள் இருக்குது. ஈவன் நீங்க ஆல்சோ பிளான் ஃபார் இன்டர் கிராப்பிங் உள்ள இதெல்லாம் கொடுக்கலாம். நீங்க கம்பெனி கொடுக்கலாம். ஏன்னா நாளைக்கு நீங்க தான் வர போறீங்க. இந்த மார்க்கெட்டிங் பீப்புள், இந்த போத் அண்ட் பப்ளிக் அண்ட் பிரைவேட் பார்ட்டிசிபேட்ஸ் ஒன்லி சொல்யூஷன் ஃபார் இந்தியன் டெவலப்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ் ஆர் நீடட் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ். அப்போ வந்து அந்த ப்ரொஃபஷனல் நாலேஜ் கொடுக்கும்போது ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து ஒரு முழுமையான ஒரு கருத்தையும் இந்த நுண்ணுயிரை பற்றி ஆழமான அழுத்தமான சில தெளிவான விவரங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம். நீங்க நிறைய கனெக்ட் பண்ணுங்க, கேம்பெயின்ஸ் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். உங்க கம்பெனி எல்லாம் வளர்த்துக்கு வாழ்த்துக்கிறேன்.
இந்த மாதிரி நிறைய நிறுவனம் வந்துட்டு இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது 50 கம்பெனி வந்தாங்க இந்தியாவுக்குள்ள. தமிழ்நாடு வந்தாங்க 20 பேர். ஆனா நீங்க வந்து நீண்டமா இருக்கிறது ஒரு வெற்றியா இருந்தா கூட இன்னும் நீங்க போக வேண்டிய பயணம் ஏராள தூரமா இருக்குது. இன்னும் 7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. மைல்ஸ் டு கோ பிஃபோர் யூ ஸ்லீப்ங்கிற மாதிரி நீங்க ப்ராடக்ட் லான்ச்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தான். சேம் டைம் வந்து ப்ராடக்ட் டெலிவரியில அந்த கம்யூனிகேஷன் ப்ராடக்ட் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன். நாங்களாம் டிபார்ட்மெண்ட் அந்த காலத்துல நிறைய மீட்டிங் போட்டு எல்லாம் கூப்பிடுவோம். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் அங்கங்க பிளாக் லெவலில் உள்ள கொஞ்சம் லிங்க் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் நிறைய மீட்டிங் நடந்தோம். கவர்மெண்ட் கிளாஸ் செமினார் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இதே மாதிரி வேளாண்மை யூனிவர்சிட்டிக்காரங்க கேவிக்காரங்க நிறைய இருக்காங்க. ஸோ நீங்க கொஞ்சம் அந்த மாதிரி சில எக்ஸ்டென்ஷன் அட்டம்ஸ் கொஞ்சம் பண்ணணும்னு சொல்லி என்னுடைய கோரிக்கை வச்சு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம். தேங்க்யூ. சாயில் டெஸ்டிங் கிட் பத்தி சார் கேட்டாரு. ஒரு 2 மினிட்ஸ் சொல்லிடுறேன் சார். சாயில் டெஸ்டிங் கிட் வந்து இப்ப கம்பெனி வந்து அவைலபிள் ஆஃப் என்பிகே நம்ம மெஷர் பண்ண முடியும். ஆர்கானிக் கார்பன் பர்சன்டேஜ் மெஷர் பண்ண முடியும். ஒன்ஸ் அந்த ப்ரோபை வச்சு சாயில்ல வந்து மெத்தட்ஸ் இருக்குங்க. 4 கார்னர்ல எடுத்து சென்டர்ல சாயில் எடுத்து 4 times to 5 times மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு அமௌண்ட் ஆஃப் சாயில் எடுத்து மறுபடியும் 4 times அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அந்த சாயிலை வந்து அந்த ப்ரோபில் வச்சோம்னா அந்த அவைலபிலிட்டி ரிப்போர்ட்டா வந்துடும். அது போக வந்து அந்த அவைலபிலிட்டி பேஸ் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நெட்சர்ஃபோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வரைக்கும் அந்த ரிப்போர்ட்லேயே வந்து நம்மளுக்கு மொபைல்லையும் வந்துடும், பிரிண்ட் அவுட்டும் அதில் வந்துருங்க. ஸோ அந்த மாதிரி யூட்டிலைசேஷன் நம்ம பண்ணிக்கலாம். ரெண்டாவது ட்ரோன் அப்ளிகேஷன் நாங்கள் ஏன் பார்த்தோம்னா, நாங்கள் இனிஷியலாக வந்து ஒன்லி ரேப்அப் வந்து சாயில் பேஸில் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது, மறுபடியும் எஃபெக்ட் ஆயிடுது. ஸோ இந்த இருந்துட்டே இருக்கு. ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க வந்து அதை யூஸ் பண்றதில்ல. அந்த காற்றுல பரவக்கூடிய நோய் இப்போ உங்களுக்கு வந்து தண்ணியில வர்றதுனால ரெகுலராகவே ப்ராப்ளமேட்டிக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ட்ரோன் அப்ளிகேஷன்ல பண்ணிட்டு சாயிலையும் அதை மேக்கப் பண்ணி அவைலபிள் ஆஃப் என்பிகே மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டு ரூட்டை வந்து ப்ராப்ளம் இல்லாம ஒயிட் ரூட்ஸ் வர வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணா 100% வந்து கியூரபிளா இருக்குங்க. இது வந்து நாங்கள் வந்து ஃபீல்டு ஸ்டடி பண்ணி ஒரு 1.5 இயர்ஸ் நாங்கள் ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த டோசேஜை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம் சார். ஒன்று. ரெண்டாவது நாங்கள் ரெகுலரா என்னோட ஒர்க்கே வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங்ஸ் ட்ரைனிங்ஸ் எடுத்து கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட மெயின் மோட்டிவ். இதுல இன்புட்ஸ் வந்து நெட்வொர்க் போடுறது மட்டும் இல்லைங்க, சில ஃபார்மர்ஸ் மெக்கானிக்கலா செய்ய வேலையை சில விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்களும் நம்ம எஜுகேட் பண்ணா மட்டும்தான் ப்ராஃபிட்டபிள் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு தான் இந்த மீட்டிங்க்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நிறைய ஃபார்மர்ஸுக்கு போய் சேரணும்னு தான் இந்த நம்ம வந்து இது சொன்னாங்க. உங்களோட சஜஷனுக்கு ரொம்ப நன்றிங்க. இதுக்காக நாங்க பிளான் பண்றோம். எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மீட்டிங்ஸ் எடுக்கணும் இந்த கவர்மெண்ட்ல இருந்தாலும் நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க சார். நாங்க போய் நாங்க எங்களோட இதை வந்து நாங்க கொடுக்குறோம். ஏன்னா நான் சொன்ன விஷயங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி தான் நான் போனேன். இப்போ வந்து கலை மேலாண்மைனா ஒரு ½ டே எடுக்கணுங்க, உரம் மேலாண்மை ஒரு ½ டே எடுக்கணும். அது மிகப்பெரிய சப்ஜெக்ட்டுங்க. ஸோ அதை நான் சும்மா ஸ்கிப் பண்ணி தான் நான் போனேன் சார். இன்னொரு வாய்ப்பு இருந்ததுன்னா இன்டர்கிராப்புக்கும் நான் வந்து சொல்றேன். ஏன்னா இன்டர்கிராப்புக்கும் எங்கிட்ட வந்து ப்ரூஃப் ஸ்டடியோட இருக்குங்க. ஜாதிக்காய், கொக்கோ, அப்புறம் வந்து வாழை, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது மிளகுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரிக்கனட் போட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய சர்ச் பண்ணி அந்த ஏரியாவுக்கு எது சேல்ஸுக்கு ஈஸியா இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் நான் ரெக்கமெண்ட் பண்றேன் ஃபார்மர்ஸும். அதுவும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல விஷயம் தான் சார். அதுவும் நாங்க வந்து என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், எஜுகேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் சார். நன்றி சார், நன்றி. கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி. திரு டாக்டர் இளங்கோவன் அவர்களுக்கு எனது சிறப்பான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சார் அப்புறம் ஒரு சின்ன பாயிண்ட் சார், அதாவது ஒரு டோசேஜா சொல்றாங்க இல்லையா சார், வந்து ஒரு அந்த குவான்டிட்டியை ஸ்ப்ரே பண்றவங்க லைட்டு ஒரு ஏக்கர் தோப்புக்கு எவ்வளவு வந்து அவங்க ஆர்கானிக் இன்புட் டோட்டலாவே உங்களுடைய இன்புட் வாங்கி யூஸ் பண்ணா அந்த காஸ்ட் ஆஃப் இன்புட் கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும் சார். ஏன்னா வந்து ஃபார்மர் லெவல்ல எப்பவுமே கடைக்கு போனா 2 படத்தை பார்ப்பாங்க, எது விலை கம்மியாக அதை வாங்குவாங்க. அப்ப டிஏபி போடுங்க, காம்ப்ளெக்ஸ் போடுங்க சொன்னாக்கா அங்க யூரியா விலை கேட்டு யூரியா விலைக்கு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். ஸோ அதனால வந்து அந்த பிரைஸ் காம்பினேஷன், பிரைஸோடைய இன்ஃபர்மேஷன் கேதரிங் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் இருக்கு. இப்போ வந்து ஒரு ஏக்கர் தோப்புக்கு சப்போஸ் உங்களுடைய ஆர்கானிக் இன்புட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா வரணும் அப்படின்னா ஒரு ஐடியல் கார்டனுக்கு what will be the cost of the organic inputs? நோட்டா சொன்னா போதும். ஏன்னா இண்டிவிஜுவல் இல்ல சார், ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் இயர் வந்து 300 ரூபாங்க, செகண்ட் இயர் 300 ரூபாய், தேர்ட் இயர் 250, ஃபோர்த் இயர் 200, ஃபிஃப்த் இயர் வந்து 150 ரூபாய் செலவு பண்ணா போதும் ஒரு மரத்துக்கு வருஷத்துக்கு. எப்படி ஹெல்த்தி ட்ரீக்கு உண்டு இல்ல நார்மல்? இல்ல சார், இது வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸுக்கும் உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் எடுக்கிற கிராப்புக்குங்க சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கும். அது பர்சன்டேஜ் 10% to 30% அஃபெக்ட் ஆயிருக்கு, ரொம்ப ஜாஸ்தி அஃபெக்ட் ஆயிருக்கு அந்த பிளான்ட் அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 to 80 rupees செலவு பண்ண வேண்டியது அந்த பிளான்ட்டுக்கு மட்டும். அது வந்து சாயில் ட்ரென்ச்சிங் பண்ணிக்கலாம்.
அதுக்கு மட்டும் தனியா நம்ம வந்து ரேப்பை படிக்க முடியாது. 50%க்கு மேல அஃபெக்ட் ஆயிருக்கு டோட்டலா நம்ம பிளான்ட்டுக்கே அடிக்கணும்னா ஒரு 100 ருபீஸ் சேர்த்து வந்துக்கலாம் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்க ஏரியால. ஆல்மோஸ்ட் நான் இப்ப உங்களுக்கு சொன்ன டோசேஜ் வந்து 70 to 80% நான் அட்டன் பண்ண ஃபீல்டுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி டோசேஜ் வச்சது தான். இதே வந்து நீங்க சப்போஸ் அவங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்கன்னா நாங்க ஃபீல்டு விசிட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நாங்க வந்து இதை வந்து பண்ணுவோம். இல்லைன்னா அவங்கள வந்து வீடியோஸ் எடுத்து சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம டோசேஜ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 250 ருபீஸ் to 300 ருபீஸ்க்குள்ள தான் வரும் சார். நன்றி. கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு பொன்ராஜ் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி அவர்களை பேச அழைக்கிறேன். மாலை வணக்கம் சார். மாலை வணக்கம். நல்ல ரொம்ப இது இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான். அது தென்னைன்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பணப்பயிரா, அது என்ன எண்ணெய் பயிர், அது எது வேணா சொல்லலாம். நம்ம சாப்பிட்றோம், அதனால தினம் சாப்பிட்றோம். தேங்காய் இல்லாம நமக்கு முடியாது. ஏதாவது விதத்துல தென்னை ரொம்ப முக்கியமானது. நிறைய கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கொஞ்சம், அதாவது உற்பத்தி அதிகரிக்கணும், உற்பத்தி திறனை அதிகரிக்கணும். சிவகுமார் ரொம்ப நல்லாவே பேச, நானா டெக்னாலஜி யூஸ் பண்றாரு, எல்லாம் பண்றாரு. பட் இதெல்லாம் நம்ம இப்ப இதுல இவர் செய்யறதெல்லாம் சம் கோஆர்டினேஷன். இப்போ உதாரணமா விவசாயிகள் இது ஃபோரம் இருக்குதா, ஃபார்மர்ஸ் ஃபோரம், அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு ஏதாவது என்கரேஜ் பண்றாங்களா, கோகனட் போர்டு ஏதாவது ஏதாவது அவங்கள கொண்டு வர முடியுமா, கோகனட் போர்டு அந்த மாதிரி. அத மாதிரி இருந்ததுன்னா ப்ராப்ளி ஃபார்மர்ஸ் வில் கெட் பெனிஃபிட்டட். இப்போ உதாரணமா இந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சைட்லாம் எல்லாம் தென்னை, செல்லப்பம்பாளையம், வேட்டைக்காரன், புதூர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனமலை எல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னை தான். அந்த மாதிரி ஒரு பல்கா ரொம்ப ஏதாவது அங்கே இவர் தான் செய்கிறார் மிஸ்டர் சிவகுமார். நல்லா இருக்கு அவரோட இதெல்லாம் எஃபர்ட்ஸ் எல்லாம். இதுக்கெல்லாம் அவங்களோட சப்போர்ட்டுகள்லாம் எப்படி வருது? இது காஸ்ட் எஃபெக்டிவாக தான் இருக்கணும், பட் இனிஷியலாக கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு தோணுது. இதை பற்றி அவர் ஏதாவது சொல்ல முடியுமா? அது ப்ளீஸ். ஓகே சார். ஓகே, ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் பேசிடுறேன் சார். இன்னைக்கு வந்து ஃபார்மர்ஸ் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்னா பாத்தீங்கன்னா லேபர், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்புட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா மாட்டு சாணம் போடுறது, வந்து ஆட்டு புழுக்க போடுறது, இதெல்லாமே இன்புட்ஸ் நம்ம சொல்லலாம். இந்த 3 ஃபேக்டருமே இருக்கு சார். நான் உங்களுக்கு சொன்னது வந்து நம்மளது வந்து ட்ரிப் இரிகேஷன் அண்ட் ஃப்ளட் இரிகேஷன்லயே கொடுத்துடலாம். ஸோ அது லேபர் காஸ்ட் மேக்ஸிமம் இருக்காது. ரெண்டாவது வந்து இன்புட்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் வேஸ்ட். ஆமா, அக்ரிகல்ச்சர் வேஸ்டிவே நம்ம வந்து இன்புட்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து எக்ஸ்டர்னலா நம்ம மாட்டு சாணமோ மக்கன வேஸ்ட்டோ வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு மாட்டுப்புழுக்க வந்து 100 ரூபாயில 110 ரூபா வரைக்கும் வந்துருச்சு ஒரு மூட்டை. ஆமா ஆமா, ஒரு மூட்டை வந்துருச்சுங்க. சில ஃபார்மர்ஸ் வந்து இன்புட்ஸ் கொடுக்கறது 3 months ஒன்ஸ் கொடுக்குறாங்க, சில ஃபார்மர்ஸ் 6 months ஒன்ஸ் கொடுக்குறாங்க, சில ஃபார்மர் இயர்லி ஒன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க இதை எப்படி கால்குலேட் பண்ணாலுமே இயர்லி ஒன்ஸ் கொடுக்குறவங்க ஒரு பேக் கொடுக்குறாங்க ஒரு மரத்துக்கு, அதுவே எடுத்துக்கலாம் 100 ருபீஸ்னு எடுத்துக்கலாம். அப்புறம் என்பிகே இது வந்து கெமிக்கல் ஃபார்முலா சில பேர் கொடுக்குறாங்க, சில பேர் ஆர்கானிக் ஃபார்முலா கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இயர்லி ட்வைஸ் கொடுக்குறாங்க, 3 months ஒன்ஸ் கொடுக்குறாங்க, இயர்லி ஒன்ஸ் சில ஃபார்மர்ஸ் கொடுக்குறாங்க. அதோட காஸ்ட் வந்து ஆவரேஜா பாத்தீங்கன்னா 150 to 200 ருபீஸ் வரைக்கும் ஆகுது. ஸ்பிளிட் டோஸ் தான் கொடுப்பாங்க. ஒரு ஒன்ஸ் இன் இயர் நல்லது இல்லைன்னா ரெக்கமெண்டேஷனே 2 times அட்லீஸ்ட் 3 times டிபெண்டிங் ஆன் த வாட்டர் அவைலபிலிட்டி சீசன். அதை வச்சுட்டு லீச்சிங் ஆகாம இருக்கிறதுக்காக தான் இந்த என்பிகே எல்லாம் போடுவாங்க. இப்ப என்னன்னா இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன் நான் சொல்றேன் சார். சில ஃபார்மர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காய் வந்து 8 ரூபாய் தான் கிடைக்குது, விழுகிற காய் விழுகட்டும், ஒரு டைம் கொடுத்தா போதும், ஆமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சில ஃபார்மர்ஸ் வந்து மரம் நல்லா இருக்கிறது 120 நட்ஸுக்கு மேல எடுக்கிற ஃபார்மர்ஸ் என்ன பண்றாங்கன்னா இயர்லி த்ரைஸ் கொடுக்குறாங்க, இல்ல 4 times கொடுக்குறாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஏரியா, அந்த மார்க்கெட்டிங் ஃபார்மருக்கு இருக்கிற கெப்பாசிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து வருதுங்க. ஸோ இப்போ எப்படி ஆவரேஜா கால்குலேட் பண்ணாலுமே ஃபார்மர் வந்து மினிமம் 400 ருபீஸ் இது எல்லாத்தையுமே செலவு பண்றாரு. லேபர் பாத்தீங்கன்னா குழி நோண்டி இந்த மாட்டு சாணம் போடுறது, இந்த யூரியா பொட்டாஸ் எல்லாம் போடுறாங்க, அதுக்கும் லேபர் எக்ஸ்ட்ரா செலவாகுது. ஸோ இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 300 ருபீஸ் 250 to 300 ருபீஸ்ங்கிறது ரொம்பவே கம்மி கம்பேர் டு ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏக்கர்ல எவ்வளவு மரம் இருக்குது கணக்கு படி பாருங்க, ஈல்டு பாத்தீங்கன்னா எப்படி வருது. சார் இல்ல ஏக்கருக்கு வந்து 70 வைங்களேன், 70 trees per acre. 65 to 70 தான் சொல்றேன். 75 வச்சிருக்காங்க சில பேர், 65 to 70 தான். அதே இது மட்டுமே it is nearly more than 20,000 rupees வந்துருது அவருக்கு ஒரு per year. பட் அந்த அளவுக்கு கம்பன்சேட் we should get the income also இல்லையா? அந்த அளவுக்கு வருமானம் வந்தா தான் அவர் செய்வார்.
இல்லாட்டி இல்ல செய்ய இதுல மாட்டாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ம் நான் டேட்டாவோட தான் சொல்றேன் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா இன்னைக்கு ஒரு நாட்டு மரம் வச்சிருக்கிறவங்க இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 70 to 75 எடுக்கிறார் சில ஏரியால. பொள்ளாச்சி மாதிரி ஏரியால 80 to 90 நட்ஸ் எடுக்கிறாங்க பெர் இயர். நீங்க ஒரு காய் வந்து 8 ரூபாயில இருந்து 10 ரூபா வரைக்கும் போகுது. 10 ரூபான்னு நீங்க கால்குலேட் பண்ணா 900 ருபீஸ் ஒரு ட்ரீ வந்து கொடுக்குதுங்க. சரி 900 ருபீஸ் கொடுக்குது. இதை வந்து அவர் எப்படி பண்ணணும்னா டிசீஸுக்கு, ப்ரொடக்ஷனுக்கு, வீடு மேனேஜ்மெண்ட்டுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 400 ருபீஸ்க்கு மேல பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. அவருக்கு கைய பிடிக்கும். ஆமா பண்ணக்கூடாதுங்க. அப்படி பண்ணா மட்டும்தான் இது கொண்டு போக முடியும். இன்னைக்கும் இதே மாதிரி அவர் ஃபாலோ பண்றாரு. இந்த வருஷம் அதே ஃபாலோ பண்றாரு, அடுத்த வருஷம் அதே ஃபாலோ பண்றாருன்னா அந்த 75 வந்து 65 மாறிடும். அடுத்த ஒரு 3 to 4 இயர்ஸ்ல 50 மாறிடும். அப்போ கம் டவுன். அப்போ ரொம்ப அப்போ நீங்க வந்து அந்த ஃபார்மர் மரத்தை கட் பண்ணிடுவார். இதுதான் நடக்குதுங்க. அப்போ சாயிலோட ஹெல்த்தும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஈல்டையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நம்மளோட ப்ராஃபிட் இம்ப்ரூவ் பண்ணணும்னா இந்த மெத்தட் பண்ணா மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ். கரெக்ட். அதுக்கு கொஞ்சம் நீங்க யூ டு கேட்ச் பீப்புள் கொஞ்சம் நல்ல பார்த்து அட்லீஸ்ட் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி கொண்டு வந்து கோகனட் ஒரு வருஷத்துல எஃபெக்ட் தெரியாத, இட் வில் டேக் few years இல்லைங்களா? இல்ல சார், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மெயின் அட்வான்டேஜ். ட்ரோன் அப்ளிகேஷன் பண்றனால ஈல்ட பாதிக்கக்கூடிய விஷயத்த வந்து நம்ம ட்ரோன் அப்ளிகேஷன்லயே ஸ்ப்ரே பண்றனால ஸ்டெம் ரிச் ஃபர்ஸ்ட் ரேப் அப் ஆன்டிவைரல் ஸ்ப்ரே பண்ணி ஸ்டெம் ரிச் ஸ்ப்ரே பண்றனால நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நீங்க வந்து 6 மந்த்லயே அது டிஃபரன்ஸ் காமிச்ச முடியும். ஏன்னா குருமை கொட்டுறது நின்னாவே டிஃபரன்ஸ் காமிச்சிட முடியும். உங்களுக்கு ஈல்ட் ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் ஆயிடும். புதுசா வரக்கூடிய பாலை வந்து உருவாகி அது உங்களுக்கு காயாம இருக்கு 8 மாசம். தட் மீன்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிள் ஃபார்மிங்கா கொண்டு வர்றதுக்கு வந்து 1.5 இயர்ஸ்ல நம்ம அந்த ஈல்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 70 இருக்கிற இடத்துல வந்து நம்ம கரெக்டா பிளான் பண்ணி டோசேஜ் கொடுத்து இந்த மெயின்டெனன்ஸ் கரெக்டா பண்ணோம்னா 100% 75 வந்து 110 அந்த ரேஞ்சு கொண்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் இயர்லயே கொண்டு போக முடியும் ட்ரோன் அப்ளிகேஷன். ஆனா அந்த அளவுக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் கிடைக்காதனாலதான் ஃபார்மர்ஸ் இன்புட்ஸ் நான் கம்மியா ஸ்டெபிளைஸா கொண்டு போக சொல்றேன். அதிகமா பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போக சொல்றேன். அதே செலவுல இத கொண்டு போக சொல்றேன். ஜம்ப் குயிக் ஜம்ப் வேண்டாம், உடனே பண்ணக்கூடாது. ஓகே, வெரி குட், தேங்க்யூ. எக்ஸலென்ட். மற்ற இது டிபார்ட்மெண்ட் வேற யாரும் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்றாங்களான்னு கேட்டேன் ஒரு கேள்வி. சார் இல்ல சார், இது வந்து கோகனட் போர்டு அவங்க கம்பெனி வந்து how far they are encouraging you people, அதாவது இது அவங்க ஸ்டடி பண்ணுவாங்கன்னு தெரியாது, பிகாஸ் யார பிரைவேட் ஆண்டர்பிரனர் இல்லீங்களா? ஆமா சார். ஆக்சுவலா வந்து இது எப்படி பண்றாங்கன்னா சார், இது வந்து எல்லா டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சருக்குமே இது இன்புட்ஸ் தான் சார். இது வந்து நாட் ஒன்லி கோகனட், எல்லா டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சருக்குமே இது வந்து இன்புட்ஸ் தானுங்க. நீங்க என்ன பண்றாங்கன்னா கம்பெனி வந்து சர்டிபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா எக்கோசெட் சர்டிஃபைடுங்க. அது வந்து இன்டர்நேஷனல் பேஸ்ட் சர்டிபிகேஷனுங்க. நம்ம யூஸ் பண்ற இன்புட்ஸ்ல 0.001% கூட கெமிக்கல் இல்ல அப்படிங்கிற சர்டிபிகேஷனுங்க. அது போக வந்து எக்கோசெட், பயோகிரிட் வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து டிஎஸ்ஐஆர் சர்டிபிகேஷன் வச்சிருக்காங்க. ஜிஎம்பி அப்படிங்கிற சர்டிபிகேஷன் வந்து பிரைவேட்ல வாங்கி வச்சிருக்காங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 யூனிவர்சிட்டிஸ், 3 ஸ்டேட்ல இருக்க யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காங்க. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களோட செல்லிங் மெத்தட் வந்து ஃபார்மருக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெயினர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து நாங்க ரெகுலரா மீட்டிங்ஸ், ஃபார்ம் மீட்டிங்ஸ், ஜூம் மீட்டிங்ஸ் எல்லாம் நாங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஃபார்மர்ஸ் வர வச்சு அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அவர் ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா டைரக்டா ஆன்லைன்லயோ இல்ல ஆஃப்லைன்லயோ வாங்கிக்கலாம். அந்த மார்க்கெட்டிங் உண்டான எக்ஸ்பென்சஸ் அவங்க பண்றது இல்ல, டைரக்டா அந்த ப்ராஃபிட் ஃபார்மருக்கு போய் சேரணும்னு சொல்லி அது பண்றாங்க, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல என்டர் ஆகலைங்க. இது அது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், நான் ஓபனா சொல்ல முடியாது, வெரி டிஃபிகல்ட், அது தெரியும். ஆமா, அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து சார் ஒரு அமெரிக்காவோ இல்ல வாட் ஐ வாண்ட் டு நோ அப் டு ஆஃப் கோர்ஸ் நீங்க செய்யறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தனா எனிபடி இஸ் அப்சர்விங். ஒன் திங் இஸ் தே ஆர் நாட் ப்ரொடெஸ்டிங், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஃபார்மர்ஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு இது உண்டாக்குறாங்க. ஒன்னும் ஒரு சிச்சுவேஷன் வரல இல்லையா? இல்லைங்க சார். ஆக்சுவலா அதனாலதான் வந்துங்க சார் இப்போ அந்த கம்பெனியோட எம்டி வந்து ஒருத்தர் லீகலி ஸ்ட்ராங் அண்ட் எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் கம்பெனிங்க. எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் கம்பெனிங்க ஆதித்யா பிர்லாவோட பேரை
லீகலி ஸ்ட்ராங்கிறது எஸ்கே ஜெயின்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாஸ் டாப் 3 லீடிங் லாயர்ல ஒரு செகண்ட் பிளேஸ் இருக்காருங்க, எஸ்கே ஜெயின் சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் வந்து 20 வருஷமா வந்து இந்த பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து லீகலா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, பினான்சியலா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதனாலதான் இவ்வளவு நாள் டிராவல் பண்ண முடிஞ்சது அவங்கனால. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு காம்படிட்டர் நிறைய இருக்காங்களே, நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் உண்டாக்கி வெளியே வருது. அதுவும் வருது, கோகனட்டுக்கு அது ஸ்ப்ரே பண்ணா இந்த எஃபெக்ட் இருக்கு, இது ஸ்ப்ரே பண்ணா அந்த எஃபெக்ட் இருக்கு, இந்த ஃபெர்டிலைசர் போடுங்க, இந்த மெனிட் போடுங்க, அப்படியும் ஒரு குரூப் இருக்காங்க. சார் இப்போ காம்படிஷன் பேஸ் பாத்தீங்கன்னா பாக்டீரியல் லோடு வந்து 10^12 காலனி ஃபார்மிங் அப்படிங்கிற அளவு இருக்கு இல்லைங்க சார். இது வரைக்கும் இந்தியால யாருமே இல்லைங்க சார். அந்த குவாலிட்டி அந்த குவான்டிட்டி ஆஃப் பாக்டீரியல் லோடு வந்து ரொம்ப எனக்கு தெரியல. சொல்றேன் நான், ஒரு நேச்சுரலா மக்கள் நல்லா இருக்கிற ப்ராடக்ட் தானே வாங்குவாங்க இல்லைங்களா சார். இப்போ 2 மினிட்ஸ் நீங்க சொன்ன நல்ல கேள்விங்க. மாட்டு சாணமும் மக்க வச்சு அதுல சில வந்து இலதலைகள் போட்டு அதுவும் ஆர்கானிக் தான் சொல்றாங்க. ஒரு பாக்டீரியாவை வந்து நேச்சுராவே வந்து பஞ்சகாவியா மாதிரி உற்பத்தி பண்ணி அதை வந்து எவ்வளவு டெஸ்டிங் கூட டெஸ்ட் பண்ற கெப்பாசிட்டியே இல்லாத கம்பெனியும் அது பண்றாங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து தமிழ்நாட்டு லெவல்ல பண்ற கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சு ஒரு பர்டிகுலர் பாக்டீரியாவை வந்து உற்பத்தி பண்றாங்க. இன்னொரு சில கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல்ல ஓரளவுக்கு பெரிய கம்பெனி அவங்க பண்றாங்க. பட் இந்த நெட்சர்ஃபோடது வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியல் லோடு இல்லைங்க, எல்லாமே ஓன் R&D, ஓன் மேனுஃபேக்சரிங் பிளஸ் பாக்டீரியல் கவுண்ட் வந்து இந்தியா, அதாவது வேர்ல்டு ஹையஸ்ட் பாக்டீரியல் கவுண்ட்னே சொல்லலாம். 1x10^12 காலனி ஃபார்மிங்ல வெறும் ஆஃப் காஸ்ட் தான் உங்களுக்கு வருது நீங்க கம்பேர் டு மார்க்கெட்ல யூஸ் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்மளது வந்து 500 ml யூஸ் பண்ணாவே போதும், அந்த ரிசல்ட் வந்துடும். 1 லிட்டரோட காஸ்ட் 500 ரூபான்னு சொல்லுவாங்க. அது ஒரு 3 லிட்டர் ஒரு ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதோட காஸ்ட் 1500 ரூபாய் போயிடும். அதே கான்ஃபிகரேஷன்ல நம்மளோட ப்ராடக்ட் வந்து வேற பாக்டீரியல் நேம்ல வரும். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 500 ml யூஸ் பண்ண காஸ்ட் வந்து 1000 rupees வரும். அப்போ ஃபார்மர் 1500 rupees செலவு பண்ண வேண்டிய இடத்துல 1000 ரூபாய் செலவு பண்ணா போதும். அடுத்ததாக திரு தினகர் பாபு ராணிப்பேட்டில இருந்து பேச வந்திருக்கிறாரு. தினகர் பாபு, உங்கள் கேள்விகளை சந்தேகங்களை கேட்கலாம். ஸ்பீச் அருமையா இருந்தது சார். கெமிக்கல்ல தான் எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும், நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நடப்பு இருக்குது, நாட்டு நடப்பு. இதை நீங்க பயோல சிறப்பாக கொண்டு சொல்லியிருக்கீங்க. உங்க வெப்சைட்ல உங்க டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தேன் சார். இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ், டோசேஜ், எப்படி மோட் ஆஃப் ஆக்ஷன், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று சிறப்பாக கொடுத்துருந்தீங்க. இதெல்லாம் நல்லா இருந்தது சார். ஸ்பீச் நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ தினகர் பாபு. தினகர் பாபு, திரு தினகர் பாபு வந்து ஒரு நல்ல லீடிங் ஃபார்மர், ராணிப்பேட் மாவட்டத்தை சேர்ந்தவர். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி திரு தினகர் பாபு. அங்கக வேளாண்மை செய்யறவங்க இந்த இதை யூஸ் பண்ணலாங்களா? இது அங்கக வேளாண்மை தான், இதுவும் வந்து ஆர்கானிக் இன்புட்ஸ் தான். என்ன, சோ தைரியமா செய்யலாம். சிவகுமார், கொஞ்சம் டீடைல்ஸ் ப்ளீஸ். சார் அதான் சார், இது வந்து அங்கக மேலாண்மை தான், சயின்டிபிக் மெத்தட்ல பண்றோம், அவ்வளவுதான் சார். இன்னைக்கு வந்து அங்கக இன்புட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா கிடைக்கிறது இல்லைங்க. அங்கக மேலாண்மைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாட்டு சாணம், மக்கின வேஸ்ட், இதெல்லாமே இருக்கு. இன்னைக்கு மாடை பத்தி நான் அதுவும் நான் பேச முடியும். 2 மினிட்ஸ் சொல்லிடுறேன் சார். இன்னைக்கு மாடு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மாடு இல்லைங்க சார். ரெண்டாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் மாடு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஒன்லி வந்து விவசாயிக்கு வந்து இன்னைக்கு வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த விவசாயம் மாதிரி வந்து விவசாயம் பண்ணிட்டே மாடு வச்சிருந்தாங்க, அந்த சாணத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து மாடு வச்சிருக்கவங்க விவசாயம் வச்சிருக்கிறதுல, விவசாயம் வச்சிருக்கவங்க மாடு வச்சிருக்கிறதுல, இதுவே மேஜர் ஒரு எஃபெக்டிவ்ங்க. அந்த சாணியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து கட்டி வச்சே வளர்க்குறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீரண மண்டலம் சரியா இருக்கிறது இல்லை. அதனால கழிச்சலோட வரக்கூடிய சாணி தான் வந்து நம்ம இன்னைக்கு வருது. அப்ப அந்த மாட்டு சாணியத்துல வரக்கூடிய பாக்டீரியல் லோடே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அந்த மாட்டு சாணமே இன்னைக்கு மக்களுக்கு லேட் ஆகுதுங்க. இதான் அந்த பிரச்சனையாவே இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம பாக்டீரியா தான் இன்புட்டாவே கொடுக்குறோம். அப்ப அந்த பாக்டீரியாவுக்கு தேவை கழிவுகள் தான். அது மாட்டு சாணமா இருந்தாலும் பரவாயில்ல, அக்ரிகல்ச்சர் வேஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அது நம்ம அங்கக வேளாண்மைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதுதான் மெயினாவே இந்த சப்ஜெக்டே, அங்கக வேளாண்மை எப்படி நம்ம சயின்டிபிக்கா யூஸ் பண்றதுங்கிறது தான் இந்த விஷயமுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. இதுவரை அங்கக இடுபொருள் மூலம் லாபகரமான தென்னை பராமரிப்பு தொடர்பான தகவல்கள் வழங்கி கேட்டோம். வழங்கியவர் திரு எஸ் சிவகுமார், நெட்சர் ப்ராடக்ட்ஸ், கோயம்புத்தூர். இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தலைப்பினை தாங்கி வந்த ஒரு நிகழ்ச்சியாக அமைந்தது. நல்ல ஒரு தகவல். அதாவது ஆர்கானிக் இன்புட்ஸ் என்றாலே
இயற்கை விவசாயம் அல்லது அங்க வேளாண்மை என்றால் மாடு இல்லாமல் பசு இல்லாமல் எதுவும் கிடையாது அப்படிங்கிற ஒரு மாயை தான் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில் இவங்க நெட்சர்ஃப் என்ற நிறுவனத்தின் மூலம் இன்றைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரு சிவகுமார் அவர்கள் அது தேவையில்லை, மாட்டு சாணம் இல்லாமல் கூட அங்க வேளாண்மை செய்ய இயலும் என்று தனது கருத்துக்களை இடுபொருட்களையும் தெளிவாக விளக்கு பயன்பாட்டுகளையும் தெளிவாக எடுத்து விளக்கிறார்கள். அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக டாக்டர் இளங்கோவன் மற்றும் திரு ஜனார்த்தனன், திரு தினகர் பாபு, திரு கந்தசாமி, திரு காஜாமோகன் அனைவருக்கும் எனது சிறப்பான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.